யாரும் விசில் அடிக்காதீங்கப்பா, விசில் அடிக்காதீங்க. சிறப்பான கருத்துக்களை வழங்கியதற்கு ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் டி உதயசூரியன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். மண்டல அளவில் நடைபெறுகின்ற தொழில்நுட்ப அணியினுடைய ஆலோசனை கூட்டத்தினுடைய தலைவர், சேலம் மத்திய மாவட்ட கழக செயலாளர், மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, முன்னிலை ஏற்று கருத்துக்களை வழங்கியிருக்கின்ற சேலம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் SRS அவர்களே, சேலம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் TMS அவர்களே, வரவேற்புரை ஆற்றிருக்கின்ற மாநில துணை செயலாளர் அருமை சகோதரர் டாக்டர் AK தருண் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நம் அனைவருக்கும் பல்வேறு கருத்துக்களை எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு வெற்றி பெறுவதற்கு பல்வேறு கருத்துக்களை வழங்க வருகின்ற தமிழகத்தினுடைய பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் கொடையாளர் அவர்களே, மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் அவர்களே, தொழில்நுட்ப அணியினுடைய மாநில செயலாளர், தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் மாண்புமிகு சகோதரர் TRP ராஜா அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் சகோதரர் தடகம் சுப்பிரமணியன் அவர்களே, அன்புக்குரிய சகோதரர் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களே, அன்புக்குரிய தருமபுரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் அண்ணன் பழனியப்பன் அவர்களே, நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் SM மதுரா செந்தில் அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்புக்குரிய சகோதரர் மலையரசன் அவர்களே, சகோதரர் மணி அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் AJ மணிகண்டன் அவர்களே, எங்களுடைய 2 மாவட்ட கழகத்தினுடைய சார்ந்த ஒருங்கிணைப்பாளர் தம்பி திலீபன் அவர்களே, பிரகாஷ் அவர்களே, நன்றி உரை ஆற்றிருக்கின்ற ஜெயக்குமார் அவர்களே, வருகின்ற நம்முடைய தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய அனைத்து நிர்வாகிகளே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி தலைவர் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்றதே கொரோனா காலத்தில் வல்லரசு நாடுகளுக்கு ஈடு இணையாக அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்தியத்தில் தான் காணொலி காட்சி வாயிலாக ஒருவருக்கு தொடர்பு கொண்டுவது வழக்கம். ஆனால் அதைவிட மிஞ்சுகின்ற வகையில் கொரோனா காலத்தில் கழக மாவட்ட செயலாளர், ஒன்றிய கழக செயலாளர்களுக்கெல்லாம் எப்படி இந்த மக்களை சந்திப்பது, அவர்களுக்கு என்ன உதவிகளை தருவது, எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக காணொலி காட்சியை எந்த கட்சியும் நடத்தாமல் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தான் முதலில் காணொலி காட்சியை உருவாக்கி காட்டிய பெருமை உண்டு. அதற்கு இந்த தகவல் தொழில்நுட்ப அணி ஒரு காரணம் என்று சொன்னால் மிகையாகாது. எனக்கு முன்னாலே பேசுகிற அனைவரும் சொன்னதையே நான் மீண்டும் திருப்பி சொல்ல தேவையில்லை. பொதுவாக நாங்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுறோம், செயற்குழு கூட்டம் போட்டாலும், பொது உறுப்பினர் கூட்டம் போட்டாலும், செயல்வர்கள் கூட்டம் போட்டாலும் எல்லாத்துக்கும் போன் பண்ணி சொல்லணும். அந்த போன் பண்ணி சொல்லி யாருக்காவது விட்டு போச்சுன்னா எனக்கு சொல்லலன்னு கோவிச்சுக்குவாங்க. ஆனா இப்ப அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. நாங்க எங்க ITVக்கு அமைப்பாளர்கிட்ட சொல்லிவிட்டோம்னா அவங்க உடனே வலைதளத்தில் போட்டு விட்டுருவாங்க. அவங்க யாராவது மீறியும் கேள்வி கேட்டா, பாத்தியா செல்ல வந்துருது பாத்தியானா, ஆமா வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த பேச்சே இல்லாத போயிடும். அப்ப அந்த அளவுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் கொண்டு செல்கின்ற ஒரு அணி என்று சொன்னால், தகவல் தொழில்நுட்ப அணி என்று சொன்னால் மிகையாகாது. அதே போல எல்லா அணியோட டெய்லி தினமும் ஒரு வேலை பார்க்கிற அணி என்று சொன்னால் இந்த தகவல் தொழில்நுட்ப அணி தான். ஆகவே உங்களை வாழ்த்துவதிலே நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதிலே ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் தான் சீக்கிரம் முந்தெடுத்துக் கொண்டு இந்த வலைதளத்தில் போடுகின்ற ஆற்றல் உண்டு என்று சொன்னால் மிக. நான் வசந்த கார்த்திகேயன் போட்டி போட வரும்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரே மாவட்டம் தான். இந்த சேலம் மாவட்டத்தில் தான் பொய் சொல்லிட்டு ஒரு ஆள் அலைஞ்சிட்டு இருக்கான். அந்த பொய்யை முறியடிப்பதற்கு இந்த தகவல் தொழில்நுட்ப அணி அப்பப்ப பல்வேறு வகையில் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே நீட்டை பொறுத்தவரை 2 மாவட்டம் சேர்ந்து சமமா தான் கையெழுத்து வாங்கிறத தவிர ஏற்றமோ இறக்கமோ கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். இதுக்கு எல்லாம் காரணம் யாருன்னா பொதுப்பணி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் தான். அவரால் தான் நாங்க பூரா இதை செயல்படுறதுக்கு காரணம். அந்த காரணத்தை சொல்றேன்.
எதை எப்படி கொண்டு சென்றாலும் இப்படி வாக்குகள் வாங்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், இப்படி கழகத்தை வளர்க்க வேண்டும் என்கின்ற முனைப்பில் எங்களுடைய அமைச்சர் அண்ணன் அவர்கள் எங்களுக்கு பல்வேறு வகையில் பல்வேறு ஆலோசனை சொல்லுகின்ற நிகழ்வு உண்டு. ஆகவே அவர் எப்பயுமே சொல்லுவார், ரெண்டு கண்ணு, பெரிய மருது சின்ன மருதும்பாரு. அதனால எங்களுக்குள்ள ஒண்ணுமா இதெல்லாம் கிடையாது. கரெக்ட் தான். டிஆர்பி ராஜா வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டு அண்ணா நீயும் சொல்லுன்னாரு. எதை சொன்னாலும் இதுதான் பராசக்தி படத்தில் சொன்ன மாதிரி எந்த பக்கம் புரட்டினாலும் பாடம் பகுத்தறிவு திறனுள்ள அரசியல் தத்துவம் என்பது போல அதே போலதான் செயல்படுவோம் என்பதை இந்த நேரத்தை எடுத்து சொல்லி நம்முடைய செயல்பாடுகள் எதிர்வரும் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் எல்லாம் நம்ம எல்லாம் நம்பி 234 200க்கு மேல் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே நேற்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே அந்த 200க்கு மேல் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய சிறப்பான பணிகள் பணியாக எடுத்துக்கொண்டு சிறப்பாக பணியாற்றுங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அமைச்சர் பெருமக்கள் விரைவாக கிளம்ப இருப்பதால் நேரம் கருதி இனி பேச வரும் முக்கிய விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்று மட்டும் சொல்லி தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.